நேற்று அத்தனை அடி வாங்கிட்டு மறுபடியும் கக்கூசுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிட்டான் பாத்தியாடா? அவன் ஒன்றும் ஊர் சுத்த போல. பின்ன ஊருக்கு வெளியில இருக்க ஒத்தப்பாறைக்கு போயிடுவான்ப்பா. அங்க எதுக்குடா போறான்? எவ்வளோ அடிச்சாலும் அடிக்கும் போது அழுவ மாட்டான்ப்பா. யாருக்குமே தெரியாம அங்க போய் பயங்கரமா அழுவான். நேற்று அவனை நிறைய அடிச்சிட்டோமாடா. ஆமாப்பா. இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் அடிக்கவே மாட்டான்டா. நிஜமாவாப்பா? ஆமாடா. I'm going and coming டா. கிளம்பலாமா? டேய் மாப்ள, உங்க அக்கா என்ன வாங்குறான்னு கேள. வேணாமாமா, அக்காவை தூரத்துல இருந்தே பாத்துக்கலாம். பக்கத்துல இருந்து ருத்ர தாண்டவம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது மாமா. அது அடிக்கிறது கூட தாங்கிக்கலாம். ஆனா அதோட மூஞ்சிய அவ்வளோ க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப காஞ்சூரின் பேய பாக்குற மாதிரியே இருக்கு மாமா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டேய் மாப்ள, இந்த மாமா இருக்கும்போது உன் மேல ஒரு துரும். மாப்ள, மாமன் காதல் உன்னை நம்பி தானடா இருக்கு. ஆனந்தி உனக்கு அசுரத்திய நண்பனுக்கா? நோ, நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். கொஞ்சி டூ சம்திங் டா. மாமா, நாளைக்கு அக்காட்ட போய் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுரு மாமா. உங்க அக்கா அடிப்பாளடா. உன்னெல்லாம் கொலையே பண்ணல, தப்பே இல்ல மாமா. சென்டிமெண்டால தாக்கு மாமா. அராஜகம் பண்ற ஆம்பளைங்களை விட அழுது கஞ்சுற ஆம்பளைங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழுகு வரதுக்கு என்னடா பண்றது? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, வந்துரும். உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு காது குத்தும் பண்ணி வைப்பாங்களா? இந்த பாரு சீனி மிளகா, இத கண்ணுல தேயி, உன் கண்ணுல தண்ணி வரும், அக்காக்கு காதல் வரும். என்னடா ஓப்பனிங் சீன் ஹீரோ மாதிரி முதுகு காமிச்சு நின்று இருக்கோம் மாமா? 4 நாளா மாமா உன் நினப்புல சோறு திங்காம கட்டுல குப்புறப்படுத்து அழுதுட்டு இருக்கு. சும்மாவே அது மூஞ்ச பார்க்க சகிக்காது. இதுல 4 நாளா அழுதுவீங்க மூஞ்ச, என்னால எப்படி காப்பாத்திட்டு இருக்க முடியும்? இதான் சோறு திங்காம 4 நாளா அழுதுட்டு இருந்துச்சு. நம்புற மாதிரி இல்லையே. உன் மூஞ்சி பார்த்தா கூட தான் லவ் பண்ற மாதிரி இல்ல. நாங்க நம்பல. நம்பலாம் நீயா பாருக்கா மாமா. திரும்ப மாமா. யோ என்னையா ஃப்ரெஷ்ஷா நின்றுட்டு இருக்கிறா? டக்குன்னு மிளகா நேசி கண்ணு தேயா. ஏய், எவ்வளவு மிளகா தைக்கிறதுன்னு சொல்லவே இல்லையாடா? யோ என்ன சமையல் குறிப்பு எடுத்துட்டு இருக்கோம், டக்குன்னு மிளகா நேசிக்கு அழியா. பயங்கரமா அழுகுதுக்கா. ஆஹா. மாமா, காதலையும் சோகத்தையும் உள்ளே அடிக்க வச்சிருக்க கூடாது. கொட்டிரு மாமா. இத்தனோண்டு மிளகாக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. மாமா ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? மாப்ள, எவ்வளவு தைக்கும் தெரியாம அதிகமா தைச்சோம்லடா. கண்ணே திறக்க முடியலடா. அங்கங்க ஓடி காலி இது கெடுப்பியா? மூஞ்ச ஊத்திட்டு அழுது மேட்ச் பண்ணியா? பூங்கொடி! யோ மாமா, அக்கா அந்த பக்கம் இருக்கியா? எங்கடா பூங்கொடி? தென்னை வரவா தப்பிச்சுடா சாமி. பூங்கொடி, நீ பிறந்தப்போ உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்க பாருன்னு எனக்கு காமிச்சாங்க பூங்கொடி. ஆனா உனக்கு நீ ஒழுங்கா சாப்பிடலனா புள்ள பிடிக்கிட்டு புடிச்சு கொடுத்துருவான்னு என்ன உங்ககிட்ட காமிச்சாங்க பூங்கொடி. நானும் நிஜமாலுமே புள்ள பிடிக்கிற மாதிரிலாம் நடிப்பேன். நீயும் பயத்திலேயே சாப்பிடுவ. நீ என்னாலதான் சாப்பிடுறேன்னு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வளரவே இல்லையாடா என் காதல் நெசம் பூங்கொடி. சீக்கிரமா ஒரு பதில சொல்லு பூங்கொடி, இல்லனா நான் சத்தியமா செத்துருவேன். தயவு செஞ்சு அத பண்றா. 6 அடி வளர்ந்த ஆம்பளை இப்படி அலறது நல்லா இல்ல மாமா. அப்ப 1.5 அடி வளர்ந்த 4 தான் நல்லா இருக்குமா? என்ன பாரு மாமா,
பூங்கொடி நீ ஏன் நினைச்சாலும் ஏன் நானே நினைச்சாலும் உன்னை என்னால பார்க்க முடியாது பூங்கொடி. ஏன்னா அந்த அளவுக்கு என் கண்ணில் வலி இருக்கு. கண்ணுல வலி இருக்கா? நெஞ்சில வலி இருக்கிறதாக்கா மாமா அப்படி சொல்லுது. சரி, நான் உன்னை கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அது என்னக்கா கண்டிஷன்? நையாண்டி படம் பாத்தியா? எது சிவாஜியும் பத்மினி அம்மாவும் நடிச்சாங்களா அந்த படமா? அது தில்லானா மோகன் நம்பாள் மாமா, இது தனுஷ் நடிச்சது. நம்ம தான் பார்த்தோம்லக்கா, நீ சொல்லு. அதுல தனுஷ் ஒரு கிணத்தை தாண்டுவார்ல, ஆமா. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மொட்டை கிணத்தை உன் மாமன் தாண்டிச்சுன்னா நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவனை ஸ்ட்ரெயிட்டா சாகவே சொல்லிருக்கலாம். யோ மாமா, மிளகாக்காரன் இன்னுமா வேலை செய்யுத? இன்னும் ஏன் கண்ணில் தண்ணி வருது? இது நீலி கண்ணீர் இல்லடா மாப்பிள்ள, நஜ கண்ணீர். மாமா நஜமாலுமே அழுவுறேன்டா. சீனை முடிச்சதுக்கு அப்புறமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. எங்க அக்கா தான் இங்க இல்லையே, அப்புறம் ஏன் அழுவுற? ஏண்டா உங்க குடும்பத்துல யாருக்கும் மனசாட்சியே இல்லையாடா? எட்டி பாடுறா. ஏண்டா எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுட்டு தேடி பிடிச்சி நையாண்டி படத்தில் தனுஷ் கிணத்தை தாண்டனா நீயும் தாண்டு உன்னை கட்டிக்கிறேன்றா. உங்க அக்காளுக்கு என்ன வில்லத்தனம், எல்லாம் என் நேரம்டா. யோ, உன் நேரம் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படு. நல்ல வேலை எங்க அக்கா குருவி படத்தை மறந்துடுச்சு. ஏன்டா அந்த படத்தில் ஹீரோ குருவி பிடிப்பானடா, கிணத்துக்கு அது எவ்வளோ பரவாயில்லையாடா. ஆஷாக்கு அப்புறம் நீ வேற படமே பார்க்கல போல இருக்கு. சரி அதை விடு. 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர் கொட்டாயில தெலுங்கு டப்பிங் படம் நானும் அக்காவும் பார்த்தோம். அதுல குண்டா கொழு கொழுன்னு ஒரு ஹீரோ மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நின்னு அப்படி கத்தி அப்படி தொடைய தட்டி அப்படி கைய சுழட்டினார்னா ட்ரெயினா பின்னால போகும், தெரியுமா? ஐயோ, அப்படின்னா ட்ரெயின் எப்படா பின்னாடி போகும்? போச்சே மாமா, படம் ஹிட்டு. இப்ப சொல்லு, ட்ரெயினா கிணறா? கிணறே ஓகே தான்டா மாப்பிள்ள. அது அனுமாரு வங்க கல்லே தாண்டாரு. நீ இந்த சின்ன கிணத்தை தாண்ட மாட்டியா மாமா? டேய் கிணத்தை தாண்டா வழிய சொல்றா. நாளைக்கு பச்சாய் கோயில்ல பெரியப்பா கெடா வெட்டி பொங்க வைக்கிறாரு. நல்லா மூக்க முட்டை கறியை தின்னுட்டு தெம்பாவா, நாளானிக்கு சொல்றேன். அந்த வாயிலா ஜீவன் யாருக்கு தான் என்ன பாவம் பண்ணுச்சு? நீ மட்டும் ஊன்னு சொல்லு பூங்குடி, உன் ஆட்டை நான் காப்பாத்தி வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுறேன். என்ன சொல்ற? நீ கிணத்தை தாண்டிட்டியா? நாளைக்கு உன்னை யார் காப்பாத்த போறானே தெரியல. நீ ஆட்டை காப்பாத்த போறியா? என்னம்மா இன்னைக்கு ஆடு, நாளைக்கு நீயா? நம்பி கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம்தான். என்னடி நேற்றை விட இன்னைக்கு அளவு கொஞ்சம் கூடுதலா தெரியுது. பவுடர் அடிச்சாக்கும். இப்ப என்ன காரியம் ஆகணும்? ஆமா, பெரிய கலெக்டர் அம்மா இவங்க காக்கா பிடிச்சி காரியம் சாதிக்கிறாங்க. நிஜமா தாண்டி பந்தியில் உங்களுக்கு நெஞ்சு கறி வைக்கிறீங்க. ரொம்ப குனைக்காத, கழுத்து சுலுக்கிக்க போகுது. என்ன மருமவனே, அதை தூக்க முடியலையா? கல்ல தூக்கி பொண்ணை கட்டுற காலமா இருந்தா காலத்துக்கு கல்யாணம் நடக்காது போல. கல்ல தூக்கிட்டாலும் அவருக்கு இன்னும் லுங்கியே ஒழுங்கா கட்ட தெரியாது. ஏண்டே, நீ ஏதும் கட்டி விட்டியா? கட்டி விட்டனா இல்லையான்னு கேளுமா. எல்லாம் வாங்க சாமி கும்பலாம்.
முடிஞ்சா? என்னமோ சொன்னாங்க, கோயிலுக்கு போக மாட்டோம், குங்குமம் வைக்க மாட்டோம்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாமி சொத்தை மட்டும் வந்து திங்குறாங்க. இவனுங்க கொள்கை எல்லாம் கறி சொத்துல குறைஞ்சு போயிரும் போல இருக்கே. பங்காளி முறைக்கு மரியாதை வச்சு கூப்பிட்டுருக்கேன். வந்தமா கைய நனைச்சமா கழுவணுமா போனமான்னு இருக்கணும். என்ன வேலைப்பா? போன பக்கமெல்லாம் கோளாறு சொல்றதே உனக்கு ஒரு பொழப்பா போச்சு. மதிச்சு கூப்பிடுற இடத்துல அசிங்கம் பண்ணாதப்பா. பில்டப்லாம் பலமா இருக்கு. அங்கிள் கிணத்தை தாண்டிடுவானாடா? கிணத்தை தாண்டதுக்கு ஐடியா தரீல, அப்படி என்ன கண்ட ஐடியா தந்த? மாமா இவ்வளோ பெரிய கிணத்தை தாண்டுனா ஒன்று நீ சூப்பர் மேனா இருக்கணும், இல்லை ஸ்பைடர் மேனா இருக்கணும், இல்லை நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். அதுவும் இல்லைண்ணா சும்மா இருக்கணும். யோ கிணத்தெல்லாம் தாண்ட முடியாது மாமா. என்னடா மாப்பிள்ள இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அப்ப அந்த மாமன் காதல் ஜெயிக்க என்னதான்டா வழி? ஒரு ஐடியா இருக்கு மாமா. என்ன ஐடியாடா அது? అక్కడే చూడు. பூங்கொடி